ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரையில் குணா கேவ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. மதுரை ஐயர் பங்களா சிக்னல் பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் தான் போட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக வந்து கடற்கனி எக்ஸிபிஷன், டைட்டானிக் எக்ஸிபிஷன் இந்த கிரவுண்டில் போட்டிருந்தாங்க. அதே கிரவுண்டில் தான் இந்த எக்ஸிபிஷனும் போட்டிருக்காங்க. அக்டோபர் 12 வரைக்கும் நடக்க போகுது. டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 4:30 to 9:30 போட்டிருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அபோவ் 3 yearsனால் வந்து கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து குணா கேவ் மாதிரி செட் போட்டிருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்க மாதிரி அதுக்குள்ளே தான் நம்ம என்டர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வெளியிலே பார்த்தீங்க அப்படின்னா டைனோசர், கிங்காங் இந்த மாதிரி செட் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் வந்து ஒரே சார்ஜஸ் தான் 120 rupees. அட்லீஸ்ட் வந்து கிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருந்துருக்கலாம். ஸோ நம்ம 5 பேர் ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா 600 rupees டிக்கெட் சார்ஜஸே வந்துடுது. ஸோ குணா கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 2 சைடு வந்து பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கேவுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே டெவில்ஸ் கிச்சன் போட்டிருப்பாங்க. 2 ஸ்கெலிட்டன்லாம் தொங்குது பாருங்கள். நிறைய ஸ்பைடர் வெப் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக. நல்லா டார்க்காக இருந்தது. லைட்ஸ் வந்து லைட்டாக தான் போட்டிருந்தாங்க. இந்த கேவோட ஒரிஜினல் நேம் வந்து டெவில்ஸ் கிச்சன் தான். குணா படம் எடுத்ததுக்கப்புறம் வந்து குணா கேவ்னு அப்படியே மாறிடுச்சு. கேவுக்குள்ளே வந்து டார்க்காக இருக்கனால வந்து லைட் செட்டப் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து போகிற மாதிரி இருக்கும். கேவ்ஸ்குள்ள வந்து நிறைய பேட்ஸ் தொங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஸ்கெலிட்டன்லாம் நிறைய தொங்க விட்ருக்காங்க. ஸ்பைடர் வெப்லாம் நிறைய இருந்தது. ஒரு ஸ்கேரி ஃபீலிங் இருக்கணுன்றக்காண்டி பின்னாடி ஆடியோ ஓடிட்டே இருக்குங்க. அந்த ஆடியோ கேளுங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி உள்ள ஒரு சின்னதாக ஃபவுண்டன் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் கூலிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி ஸோ குணா கேவ் முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ் பார்க் போட்டிருக்காங்க. உண்மையான பேர்ட்ஸ் இருக்குங்க. இதில் நிறைய லவ் பேர்ட்ஸு, காக்டெயில்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கனால அது ஃப்ரீயாக பறந்துட்டு இருந்தது.
அது மட்டும் இல்லைங்க, இந்த காக்டெயிலை வந்து நம்ம மேலே உட்கார வைப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேர்ட்ஸ் பார்க் முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா ரொபோட்டிக் அனிமல்ஸ் பார்க் போட்டிருக்காங்க. எல்லா அனிமல்ஸும் வந்து செட் போட்டிருக்காங்க பாருங்கள், வித் சவுண்ட் எஃபெக்டோடு இருக்குது. நீங்க பாரு பாபு ஜிராஃபி பாருடி. ஸோ அனிமல்ஸ் பார்க் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா யூஸ்வலாக எக்ஸிபிஷனில் இருக்க ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து 90s மிட்டாய் கடை. எந்த பேக்கெட் எடுத்தாலும் வந்து 20 ருபீஸ் தான் இதில். இந்த ஷாப்பில் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. பேங்கிள்ஸு, இயரிங்ஸு, நெக்லஸ் செட்டு, அப்புறம் ஹேர் கிளிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் இருந்தது. இந்த ஷாப் ஃபுல்லாகவே வந்து கிட்ஸோட டாய்ஸ் இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. செராமிக் பிளேட்ஸு, பிளாஸ்டிக், உட்டன், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில். இது வந்து VR 70 சினிமான்னு போட்டிருக்காங்க. கிட்ஸுக்கான ஷாப் வந்து நிறைய இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து வாட்சஸ்லாம் 150 போட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய ஷாப்ஸ் எம்டியாக இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஒரு 2-3 டேஸ் ஆகும் போலாங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. நான் நேற்று தான் அந்த எக்ஸிபிஷன் போயிருந்தேன். 5th செப்டம்பர் போயிருந்தேன். இது ஹாலிடேவாக இருந்தனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது. ஸோ வீக்கெண்ட்ஸில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ அக்டோபர் 12 வரைக்கும் நடக்க போகுதுங்க. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக எப்போ வேணாலும் வரலாம். இன்னும் 1 மந்த் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து எந்த ஹேண்ட் பேக் எடுத்தாலும் 199 போட்டிருக்காங்க. சின்ன பேக் எடுத்தாலும் 199 தான். பெரிய பேக் எடுத்தாலும் 199 தாங்க. பெரிய பெரிய பேக்ஸ் கூட வந்து 199 போட்டிருக்காங்க. ஃபுல்லாக லெதர் பேக்ஸாக இருந்ததுங்க. ஸ்லிங் பேக்கு, பேக் பேக் எல்லாமே வச்சுருக்காங்க. பர்ஸ் கூட இருக்குது. பர்ஸ், வாலெட் எல்லாமே வந்து 199 போட்டிருக்காங்க. இந்த ஷாப் வந்து ஊட்டி ஸ்பெஷல் ஷாப்பு. எந்த பேக்கெட்ஸ் எடுத்தாலும் வந்து 20 ருபீஸ் தான். அப்பளம் பேக்கெட்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஷாப் வந்து ஷீபா ஃபேன்சி ஸ்டோர்னு போட்டிருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ருபீஸ் தாங்க. இந்த ஷாப்பில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குதுங்க. ஹேர் கிளிப் முதற்கொண்டு எல்லாமே வந்து 10 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. கீ செயின்ஸு, ஹேர் கிளிப்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து 10 ருபீஸ் தான். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. யூஸ்வலாக எக்ஸிபிஷனில் இருக்க எல்லா ஸ்டால்ஸுமே இருக்குது. ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், டெல்லி அப்பளம், இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க.
ரைட்ஸ் நிறையவே போட்டிருக்காங்க. கேமிங் ஜோன் கூட நிறைய இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம் ஜோன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. சின்ன ரைட்ஸ்லாம் வந்து 50 ருபீஸ் போட்டிருக்காங்க, 50, 17 போட்டிருக்காங்க. பெரிய ரைட்ஸ்லாம் வந்து 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பர் மந்த் வந்து குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட போகிறாங்க. ஸோ வீட்டில் வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அக்டோபர் 12 வரைக்கும் நடக்க போகுதுங்க. ஸோ ரிலாக்ஸாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற 120 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. உள்ளே வந்து குணா கேவ் எக்ஸிபிஷன் இருக்குது, பேர்ட்ஸ் பார்க் இருக்குது, அனிமல்ஸ் பார்க் இருக்குது, ஷாப்பிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வந்து கொடுக்குற 120 ருபீஸ் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. பட் ஆனால் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.